செவ்வாய் கிரகத்தில் தனித்து விடப்பட்டு தன் இறுதி மூச்சு வரை பூமியோடு பேசிய விண்வெளி வீரன் ஓய்வெடுத்த நாள் இன்று. பூமியிலிருந்து பல கோடி மைல்கள் தூரத்தில் செவ்வாய் கிரகத்தின் சிகப்பு மண்ணில் 15 வருடங்கள் தனி ஒருவனாக அலைந்து திரிந்து பல ரகசியங்களை அள்ளித்தந்த விண்வெளி வீரன் ஒரு நாள் மௌனமானான். 90 நாட்கள் மட்டுமே உயிர் வாழும் என அனுப்பப்பட்ட அவன் தனது ஆயுட்காலத்தை 60 மடங்கிற்கும் மேலாக நீட்டித்து வரலாறு படைத்தான். அவன் பெயர் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர். 2004ஆம் ஆண்டு ஜனவரி 25 அன்னைக்கு செவ்வாயில கால் பதித்த இந்த சிறிய ரோவர் அங்கிருந்த நீராதாரங்கள், மண்கூறுகள், புவியியல் மாற்றங்கள்னு பல அரிய தகவல்களை பூமிக்கு அனுப்பினான். செவ்வாயில ஒரு காலத்துல நீர் இருந்துச்சுங்கிறத நிரூபிச்சு விண்வெளி ஆய்வுல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தான். தனது சூரிய சக்தியை நம்பி செவ்வாயின் கடும் குளிரையும் தூசு புயல்களையும் தாங்கி தன்னந்தனியாக தன் பணியை தொடர்ந்தான். ஆனா 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துல வந்த ஒரு மாபெரும் தூசு புயல் அவனது சூரிய தகடுகளை முழுமையா மூடி அவனது சக்தியை மெல்ல மெல்ல சிதைச்சது. எத்தனையோ முறை தொடர்பு கொள்ள நாசா விஞ்ஞானிகள் முயற்சித்தோ பலனில்லை. 2018ஆம் ஆண்டு ஜூன் 10 அன்னைக்கு செவ்வாய் கிரகத்துல வீசிய பெரும் புழுதி புயல் நிலைமையை இன்னும் மோசமாக்குச்சு. மை பேட்டரி இஸ் லோ அண்ட் இட்ஸ் கெட்டிங் டார்க் அப்படிங்கிற அவனுடைய கடைசி இறுதி செய்தி விஞ்ஞானிகளின் மனதை உலுக்கியது. அந்த இறுதி செய்தி கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருந்து தொடர்புங்கிறதே இல்லாம போச்சு. செவ்வாயின் மௌன நண்பனாக தனது கடமையை உணர்ந்து கடைசி சுவாசம் வரை தகவல்களை அளித்த விண்வெளி தூதன் ஓய்வெடுத்த நாள் இன்று. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.